சபையின் கண் வருகிற போது என் பெயர் என்ன? நான் குளித்து வேந்தேன். என் தாய் தந்தைகள், என் பெட்டிக்கில் என் வாழ்க்கை வரலாறு உனக்கு தெரியுமா? இது தெரியாட்டியே கல்ட்டியா? என்ன இது தெரியாம நான் ஓமனூர்ல இருந்து வண்டி ஏறிட்டு வந்திருப்பேன். எதுக்கு? 5 தலைமுறையா தெரியும். 5 தலைமுறைகள். யார் யாரு சொல்றேன் பாரு. நல்லூர்ல சேர்ந்தா கோட்டுக்காட்டு முடிப்புகள் பூசாரி செட்டி உங்க தாத்தன். அவர் செட்டியோட மாமன் சித்த மாத்தியாரு ஒப்ப. எப்படி தெரியும் பாரு. ஓகோ அண்ணா இங்க வா. உனக்கு படிக்கவும் தெரியுமா? படிக்க தெரியும். உன்னையும் உங்க அம்மா கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் போட்டு விட்டு வந்தார்கள். என்ன படிக்க போய் பள்ளிக்கூடத்துல போட்டுட்டேன். எங்க அம்மா சித்தப்பட கூட்டு கரும்பு காட்டுக்குள்ள போயிட்டேன். ஆமா எதுக்கு? ஆளை பார்த்தா வாடு சாடமா தாங்கிறான் தேவா. அண்ணா நீ படிச்சவரா? குட்டிச்சவரா? படிச்சவரான்னு கேக்குறேன். குட்டிச்சவரா? அது மட்டும் இல்ல சித்த வாத்தியாரு நல்லூர் மாதப்ப வாத்தியார் நீ. அது மட்டும் இல்ல என்ன இன்னும் இருக்குது. எப்படி? மாதப்ப வாத்தியார் தம்பி திருட்டு புண்டை இருக்கிறான் பாரு. சூரராஜ் போற நைனாமலை போட்டு அச்சாடே கண்டார ஓடி போய். அது மட்டும் இல்ல இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. யாரு கேக்குறேன்? சூரராஜ் போற நைனாமலை ஒரு பையன் ஆடுவாச்சு போறானே டோலர்ஜி மூட்டையாட்டம் இந்திரராஜ் போட்டானே மணிகண்டை. அப்படியா? அது மட்டும் இல்ல அவனுக்கும் தம்பி தொட்டில் வாத்தியாரு. தொட்டில் வாத்தியாருன்னா சொட்ல இந்த நாடகத்திலே நான் யார்? அது தெரிஞ்ச புண்டை கூத்த கோமாளி வேஷம் போட்டு ஆடிட்டு இருக்கிறேன். அப்படியா? அதாவது மலைக்காடு மாநகரத்திலே மூளைக்கடை என்றால் தாய்நாடு தலைநகர மச்சு மாநகரம். இந்த மச்சு மாநகரத்தில் எழுந்தருளிய ஆண்களை பிறந்த பெண்களை பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் மற்ற மனிதரும் சகோதர சகோதரிகளும் பள்ளிக்கு செல்லுகிற 70 மாணவ மாணவிகளும் இங்கே அலைக்கடலில் அமர்ந்திருக்கிறார். மக்கள் மத்தியிலே இங்கே அமர்ந்திருக்கிற அன்பு உள்ளங்கள் வேட்டனாய் வெள்ளக்குதிரை இந்தமரம் பட்டம் பூநூல் தாரை கப்பட்டை அலுவிருதி திருவிருதி சுக்குமாத்தடி பம்பை புத்தகம் குடிமை இந்தமரம் நீலபானம் வாயுக்கணி வாயுக்கணி இந்திரிக்கணி முந்திரிக்கணி பாச்சி நெகிண்டி இரும்புளுக்கி கத்தி கடாரி ஈட்டி வில் அம்பு நீலபானம் என்று சொல்லக்கூடிய 18 ஆயுதங்கள் 32 விருதுகள் புலிக்கொடி சிங்கக்கொடி விற்கொடி நீர்கொடி திருத்தேர் வெள்ள யானை அக்கனி குதிரை கொன்றமாலை சாம்பிராணி கலசம் சங்கி சக்கரம் மகுடு தோரணம் கருணக்கொடி அன்னக்கொடி மயில் கொடி கவலை சங்கி வெங்கல கொம்பு முத்துக்கொடை தாமரை வாள் கேடயம் மலைத்தடி அம்புரா தோணி பாதகலாஞ்சி நகரா ஜெய் பெருகி வில்மணி புல்லாங்குழல் அருட்காட்படும் பகத்தி வெட்டி வெள்ளை பாவாடை. இது எல்லாமே ஓமனூர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா என்ன இருந்தாலும் சரி சொல்லி கொடுத்த மாதிரியே ஆடிவிட்டேன் பாடிவிட்டேன். ஆட்டாடு வரப்ப எப்படி சொல்லி கொடுத்தனும் இப்படித்தான் ஆடணும் இப்படித்தான் பாடணும்னு அதே மாதிரி ஒரு வச்சனை விடாம பேசிவிட்டேன். இப்படி 18 ஆயுதங்கள் 32 விருதுகளோடு பிறந்த அக்கினியில பிறந்து அதிவீர வன்னியர்கள் நெருப்பிலை பிறந்து வெந்நீர் ஒன்று வெண்ணி குளத்து நாட்டார் விருந்திக்கு வந்தவருக்கு இல்லை என்று சொல்ல மாட்டார். அடிக்க ஒரு கையா இருந்தாலும் அப்பேற்பட்ட உயிரை படிப்பவன் கடவுள், அதை மூச்சை அடிக்குபவன் தேவன், ஜீவராசிகளை காப்பவனை சத்திரியன் என்று சொல்லக்கூடிய
புராணங்களில் சொல்லுகின்றன. புராணங்கள் 18 அதிலே வன்னி புராணத்தில். அப்படிப்பட்ட நம்முடைய வீரவன்னிய சத்திரியர்மார்களும் தாய்மார்களும் பெரியோர்களும் குழந்தை செல்வனும் இங்கு அமர்ந்து இன்று நாடகம் வந்திருக்கே மழை வேண்டி வருணை தேவனை வேண்டி ஒவ்வொரு ஆண்டு காலமும் நன்கொடை வசூல் செய்து தாய்மார்கள் பெரியோர்கள் குழந்தை செல்வங்களிடத்திலே நன்கொடையாக பெற்று இதற்கு முக்கியஸ்தர்களாக 10-15 பேர்கள் தலைமையேற்று நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட என் அன்பு உள்ளங்களும் என் தாய்மார்களும் பெரியோர்களும் குழந்தை செல்வங்களும் ஆசி என்றும் பாராமல் பணம் என்றும் பாராமல் நமக்காக வாரி வழங்கி இச்சபையிலே கௌரவப்படுத்தி விடிய முற்பொழுதும் கண் விழித்து காத்திருக்கிறார். காரணம் எதற்கு? கூத்து பாக்குறாங்க சூத்தாட்டம். அது தெரியும். நாளைக்கு நீ ஒரு 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு கொடுத்து இப்படி விடிய உட்கார்ந்து சொன்ன இருப்பாங்களா? இவர்கள் எதிர்கடிமை. அதாவது விஷம் கொண்ட பாம்பி இந்த இசை இந்த கலைக்கு தான் இவர்கள் அடிமையை தவிர நமக்கு கிடையாது. அதனால இந்த ஆயக்கலைகள் 64 கலையிலே தெருக்கூத்து கலை சிறந்த கலை என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட தெருக்கூத்து கலையை பார்த்து நமக்கு ஆதரவு அளிக்கிறார்கள். தேவன் சொன்ன மாதிரி சில கருத்துக்களை நம்ம மனசில் வச்சுக்கணும். அழகையும் கலையும் ரசித்தால்தான் பெருமை. அழகையும் கலையையும் ரசித்தால்தான் பெருமை. கலை கலை ஒரு அழகிய பின் அழகிய கூந்தலோடு வாடு சாட்டமாக தெருவிலே போனால் அது 4 பேர் பார்த்து என்ன அழகா இருக்கிறது என்று சொன்னார் அப்படின்னு சொன்னதான் அந்த பொண்ணுக்கு பெருமை. அதே போல இந்த கலையை இப்படிப்பட்ட ரசிக பெருமக்கள் இல்லை என்றால் நமக்கு வாழ்வேது இந்த கலைதான் உலகத்தில் ஏது. இதென்ன கூட்டங்கிறீங்களா? இது என்னங்க கூட்டம்? சேலத்துல 2 பிள்ளைங்க ஜட்டியோட இருந்தா 2 ஏக்கரை நம்பாதுங்க வண்டி கூட்டம். பெரிய கலையில ஏன்னா கோபம் வாய திறந்து தாயின்னு சொல்றா. அதனால அழகியும் கலையும் ரசித்தால் தான் அந்த கலைக்கும் அழகிக்கும் பெருமை. அப்படிப்பட்ட கலையை ரசித்துக் கொண்டிருக்கின்ற கலா ரசிக பெருமக்களும் இன்னும் விடிய முற்பொழுதும் ஒரு ஸ்டாண்ட் இல்லாமல் கையிலே செல்லை பிடித்துக் கொண்டு எந்த ஒரு அதாவது அசம்பாவிதங்கள் இல்லாமல் எந்த ஒரு புரியும் இல்லாமல் தெல்ல தெளிவாக கையில எடுத்து உலகெங்கும் பரப்பி நம் கலை வளருவதற்கும் நம் வாழ்வாதாரம் வாழ்வதற்கும் உலகில் உள்ள மக்கள் எல்லாம் பார்த்து அவர்கள் தேவையற்ற நேரங்களில் பொழுதுபோக்காக இதை பார்ப்பதற்கும் உதவியாக இருக்கின்றார் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த செல்வம் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நமது நாடக கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது யூடியூப் சேனல் எடுக்கிறாங்க. இதுல உண்மை மட்டும் தான் பேசணும். சத்தியமா நாளைக்கு 4 பேர் நம்மள பார்த்து கேள்வி கேட்பாங்க. நசமாலுமே வீட்டுக்கு போனா எங்க வீட்டுக்காரி வந்து பக்கத்துல போய் படத்தா எட்டி வச்சு போடுறான். யாரு கேளுங்க, முன்னெல்லாம் 2 உடவு ஓட்டுவேன். இப்பெல்லாம் டெய்லி கூத்தாடிவிட்டு போய் பக்கத்துல போய் படுக்கிறேன். என்னங்கிற மாமா மாமா நீ தூங்கிட்டு இருக்கிற, எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டேங்கிற. அதனாலதான் குடுகுடுப்புக்காரன் வந்தா ஒரு ஆட்டு ஆட்டினா தங்களை குடுகுடுப்பேன். தப்பா நினைக்காதீங்க. அதனாலதான் நீ போயிட்டு வா. குடுகுடுப்புக்காரன் வந்தானா என்னத்தான் பண்றான்னு சொல்லி நான் பாக்குறேன். நீ போயிட்டு வா கூத்துக்கு அப்படின்னு. அப்படியா ஓட்டிட்டு இருக்கிறானா என்னன்னு தெரியல. சரி, அப்படி இருந்தாலும் இன்னும் நமது நாடகத்தோடு இணைந்து பணியாற்றுவதற்காக வருகின்ற புத்தமுத்தவாளபுரம் பெரியோர் என்று சொல்லக்கூடிய என் உடன் பெருமாள் அன்பு சகோதரனாய் எனக்கு தம்பி, அதாவது விருதெங்க சக்கரவர்த்தி ஒரு பாம்பின் கால் பாம்பறியும், ஒரு முள்ளி முள்ளால் ஒரு கலைஞர் பாராட்டினால் அது பல கோடி கலைஞர்கள் பாராட்டுவதற்கு சமமாகும். போல எனக்கு பிடித்த ஒரு சிறந்த கலைஞர் என்றால் எல்லாருக்கும் சிறப்பான கலைஞர்கள் தான். இருந்தாலும் என் அன்பு சகோதரன் தேவநாதன் அவர்களுக்கும் நமது நாடக கலைக்கணும் மன்றத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.